கத்திரிக்காயில் ஆந்திரா ஸ்டைலில் ஒரு டிஷ் பண்ணலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போடணும். முதல்ல கடுகு போட்டுட்டு, இந்த 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கோம். அந்த 4 கத்திரிக்காயையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த கத்திரிக்காயை நல்லா தண்ணியில் ஒட்ட பிழிஞ்சு எடுத்துட்டு, இந்த கடுகு வெடித்த உடனே இந்த வாணலில் அதை கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு நல்லா கிண்டி விடணும். அந்த எண்ணெயிலேயே கிண்டி விட்டுட்டு, அதுக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும், ஒரு பாதி இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது பாதி உப்பையும் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி போடக்கூடாது. நல்லா வதக்கிட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அது அப்படியே வேகணும். தண்ணியே போடாத அப்படியே வேகணும். இது அப்படியே கத்திரிக்காயை வதக்கி மூடி வச்சுட்டு, இந்த பக்கம் மிக்சியில் இந்த பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ திறந்து பார்த்தா கத்திரிக்காய் சூப்பராக வெந்திருக்கு. இந்த வெந்த கத்திரிக்காயில் நம்ம அந்த அரைச்ச விழுதை போட்டு நல்லா கலக்கணும். இப்பயும் தண்ணி விடக்கூடாது. அந்த விழுது மட்டும்தான் போட்டு நல்லா வதக்கணுமா. அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கணுமா. சூப்பரான கத்திரிக்காய் ஆந்திரா ஸ்டைலில் ஒரு டிஷ்ஷு நமக்கு கிடச்சிடுச்சு. இது உண்மையிலே நல்லா இருக்குங்க. நாங்கள் செய்து பார்த்தோம். நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட்டை எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சின்ன பொண்ணு தான் சொல்லி கொடுத்தா. அந்த பொண்ணு ஆந்திரா பொண்ணு. ஜம்முன்னு வந்திருக்கு. நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.